அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ 2025 சம்மந்தமாகவும் கொடுத்துட்டு வரோங்க. இதில் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பற்றின தகவல்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதே மாதிரி அடுத்த 25 இடத்த பிடிச்ச கல்லூரிகள், அதாவது 26லேருந்து 50 பிளேசஸ் வரைக்கும் பிடிச்ச இடங்களை பிடிச்ச கல்லூரிகள் பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் 26th பொசிஷன், அதாவது பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்ட் இன் தி ரவுண்டு 1 டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இல்லை 26வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம். மொத்தம் இந்த கல்லூரியில் 515 சீட்டு. நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் தான். 515 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 343 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 66.6% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்த எந்த கல்லூரி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 243 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 159 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 65.4% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். மொத்தம் 266 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 166 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 62.4% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரம், சென்னை. மொத்தம் 909 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 566 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 62.3% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம். மொத்தம் 628 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 382 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 60.8, கிட்டத்தட்ட 61% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈரோடு. மொத்தம் 278 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 153 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. மொத்தம் 1081 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 585 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 54.1% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருநெல்வேலி. மொத்தம் 481 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 259 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 53.8% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், வட்டமலைப்பாளையம், கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 617 சீட்டு. இந்த 617 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 332 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 53.8% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். மொத்தம் இந்த கல்லூரியில் 669 சீட்டு. இல்லை 355 சீட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 53.1% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. கல்லூரியோட கோடு 1414. மொத்தம் இந்த கல்லூரியில் 276 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 145 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 52.5% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓஎம்ஆர், சென்னை. மொத்தம் 692 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 360 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 52% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். மொத்தம் 316 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 163 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 51.6, கிட்டத்தட்ட 52% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெஸ்ட் தாம்பரம், சென்னை. மொத்தம் 1784 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 899 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 50.4% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மதுரை. மொத்தம் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 598 சீட்டு. இதில் 273 சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 45.7% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம். மொத்தம் 351 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 154 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க.
இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 43.9% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. மொத்தம் இந்த கல்லூரியில் 169 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 72 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 42.6% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த இடத்துல 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 511 இடங்கள். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 212 இடங்கள் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 41.5% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 493 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 193 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 39.1% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் 598 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 234 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 39.1% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி. மொத்தம் 320 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 113 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 35.3% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். மொத்தம் 808 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 275 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபுல்லாக இருக்குன்னா 34% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1424 தானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பை சென்னை. மொத்தம் இந்த கல்லூரியில் 284 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் 90 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 31.7% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 4960 மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி. மொத்தம் இந்த கல்லூரியில் 634 சீட் இருக்குங்க. இந்த 634 சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 197 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 31.1% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர். மொத்தம் 429 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 131 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்னு பார்த்தீங்கன்னா 30.5% ஆஃப் சீட் ஆகுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப் 26லேருந்து டாப் 50 பிளேசஸ் பிடிச்ச கல்லூரிகள், அதாவது அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளோட பட்டியலில் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டை வச்சு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.